அயதுல்லா அலி கொமேனியை கொன்றளித்தது அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் ராணுவமும் சேர்ந்து. அவர்கள் நினைத்தார்கள் இதோடு கதை முடிந்து விட்டது, ஈரான் கதை முடிந்து விட்டது, இனிமேல் அதற்கான வாய்ப்பில்லை, ஈரானை அழித்து விட்டோம், இனிமேல் எங்களுக்கு தேவையான ஒரு அதிபர் அங்கே நியமிக்கப்படுவார், மக்களே புரட்சி செய்யுங்கள், தெருவுக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் கூக்குரலிட்டார். ஒருத்தர் வரல. 37 ஆண்டுகள் ஆட்சி செய்த அயதுல்லா அலி கொமேனி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கார். ஒருவேளை சுப்ரீம் லீடருக்கு ஏதாவது நேர்ந்தால் இன்ட்ரிம் டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று உருவாக்கப்படும். அதில் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ், அடுத்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து 88 மத குருமார்ல இருந்து ஒருத்தர், 3 பேரும் சேர்ந்து வழிநடத்துவார்கள் என்ற சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கார். இது மத குருமால் நடத்தக்கூடிய நாடு, இது ஜனநாயக நாடு அல்ல. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம், அந்த டீம் அப்படியே எடுத்தது. அடுத்த அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சர்வநாசம் பண்ணி அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகள், அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பேஸ் கொடுத்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறது. அவர் அல்லவா தலைவர். கையெழுத்து போடு என்று சொன்னவுடன் ஐயா சாமி நான் எங்க போடணும்னு சொல்லி டாரிஃப்ல கையெழுத்து போட்டு இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரத்தை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிய, ஃபாரின் பாலிசிய அடகு வைத்து அடமானம் வைத்த நரேந்திர மோடி தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை உருவாக்க துடிக்கிறார். நண்பர்களே, எப்படிப்பட்டவர் நம்மை ஆள துடிக்கிறார் என்று பாருங்கள்.